கடந்த திங்கட்கிழமை அதிகாரப்பூர்வமாக பயணிகளுக்கு திறக்கப்பட்ட LRT3 பொது போக்குவரத்து சேவை ஸ்லாங்கூர் மாநிலத்தின் பொருளாதாரம் மற்றும் சமூக கட்டமைப்பில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தும் என மலாயா பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் நிர்வாகத்துறையின் முன்னாள் இணை பேராசிரியர் டாக்டர் குப்புசாமி சிங்காரவேலு மீடியா ஸ்லாங்கூரிடம் பகிர்ந்து கொண்டார். இது என்ன சொல்லுவாங்க, டிரான்சிட் ஓரியன்டட் டெவலப்மெண்ட் வருவாங்க. இது பெரிய லாபமான விஷயம் ஃபார் பீப்புள் அரவுண்ட் பிசினஸஸ், கொண்டோமினியம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்ட வந்துடும், இதுக்குள்ளேயே வந்துடும். 500 மீட்டர் கிட்டே வந்துடும். ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் பக்கத்துலயே இருந்தேனாக்கா இங்க நான் வீடு வாங்கி இங்கேயே தங்கிக்கிறேன், ட்ரெயின்ல ஏறி மற்றத்துக்கு போறேன், வேலைக்கு போறேன், என் காடிக்கு தேவையில்ல, எனக்கு ஒரு காடி தேவையில்ல அப்படின்வாங்க. அப்படிலாம் பார்த்தாக்க ஸோ இட்ஸ் வெரி குட்ல. டிஓடி ஏரியால வழக்கமா ஒரு immediately next to the station all the way to about 500-600 மீட்டருக்குள்ள இந்த மாதிரி பார்த்தோம்னா 2 வகையில ரொம்ப முக்கியமா நடக்கும். ஒன்று ஷாப்பிங் ஏரியா வரும், சாப்பிடுற கடைகளோ இந்த மாதிரி டபுள் ஸ்டோரியோ ட்ரிபிள் ஸ்டோரியோ இல்லாட்டி அந்த மாதிரி வரும். பேங்க்ஸ் எல்லாம் வருவோம். அப்படிலாம் இருக்கும்போது சர்வீஸ் இட்ஸ் a சர்வீஸ் ஃபார் த பீப்புள் அரவுண்ட் ஒன்னு. ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப பாதிப்பு இருக்காது. ஆனா முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த லேண்ட் அந்த ஏரியால டெவலப்பர் அந்த லேண்டை வாங்கிட்டு ஹைரைஸ் செய்வாங்க, அந்த கொண்டோமினியம் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அது டிமாண்ட் இருக்கும். டிமாண்ட் இருக்கும்போது பிரைஸ் அதிகமா தான் வைப்பாங்க, லேண்ட் வேல்யூ. அதனால பிரைஸ் ஏன்னா ஸ்டேஷன் பக்கத்துல லேண்ட் வேல்யூ வெரி ஹை, கட்டுறதுக்கு எல்லாமே காஸ்ட் எல்லாமே ஏறும். அதனால கொண்டோமினியம் சில இடத்துல ஒரு 400-500 விற்கிறாங்கனாக்கா ஒரு உதாரணத்துக்கு it will go up to 700-800. ஏன்னா கன்வீனியன்ஸ், லாங் டேர்ம் கன்வீனியன்ஸ் பார்த்துட்டு அவனுங்களுக்கும் அது அந்த வகையில பிரைஸ் ஏறும். சரௌண்டிங் ஏரியால பிசினஸஸ் பிக்கப் பண்ணும். பிசினஸஸ் பிக்கப் பண்ணா வேலை ஆளுங்களுக்கு சில பேருக்கு வேலை கிடைக்கும், more employment and all that. இப்ப e-hailing ஓடுதுல, அவங்க ஒரு வீடு ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்காங்க அப்படின்னாக்கா they want to go by LRT, they will call e-hailing. மக்கள் இந்த ரயில் சேவையை பயன்படுத்துவதன் வழி போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் இந்த திட்டம் முழுமையாக வெற்றி அடைய சில நடவடிக்கைகள் முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் குப்புசாமி. கான்செப்ட் ஃபர்ஸ்ட் மைல் லாஸ்ட் மைல் அப்படின்னுவாங்க. ட்ரெயின் இருந்தா மட்டும் பத்தாது. ஸ்டேஷன்ல இருந்து அந்த கவசன் பெருமான் இருக்குல்ல, சுத்தி கிட்ட உள்ளதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்றது, அப்படி இருந்தாதான் அந்த மாதிரி பஸ் இந்த மாதிரி வேன் இருந்தாதான் மக்கள் ஏறி அங்க வர்றதுக்கு சிம்பிளா இருக்கும். they don't have to bring their car to the station. It's not only the train, it's connecting the station to the at least ஒரு 3 கிலோமீட்டர் from the station must be connected by bus or van. இந்த மாதிரி இறுதியாக பொதுமக்கள் அனைவரும் இந்த புதிய LRT3 சேவையை அதிக அளவில் பயன்படுத்த முன்வர வேண்டும் என டாக்டர் குப்புசாமி வேண்டுகோள் விடுத்தார்.